Hi dears. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு மேக்கப்புக்கு வந்துட்டு புதுசு நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு தெரியும். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் இல்லை பிபி க்ரீம். இது ரெண்டுத்தில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனாக பிபி க்ரீமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்துட்டு தேவை தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு நம்ம டெய்லியுமே வியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வியருக்கு யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஆஃபீஸ் வியர்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு குட் லுக்கிங்காக வந்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு தான் வந்துட்டு டேமேஜ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபி க்ரீம்லேயும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ஃபவுண்டேஷன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான பிபி க்ரீம் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். பிபி க்ரீமில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ஸோட பிபி க்ரீம் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள். யாருனாலும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ டெய்லி வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த ஒரு பிபி க்ரீம் இருக்கும். அண்ட் இது நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது நீங்கள் டெய்லி வியருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோடைய பிபி க்ரீம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் அண்ட் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். டெய்லி வியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பிபி க்ரீமுக்கு வந்துட்டு போகலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 வந்து போட்டிருக்கு. அண்ட் ஆன்லைனெல்லாம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வரும். அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியுடைய ப்ரைமர் மோஸ் ஃபவுண்டேஷன். இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஒரு 1 இயர் பிஃபோரே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு ப்ரைமர் இருக்குது அண்ட் ஃபவுண்டேஷனும் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கனால பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது. ப்ரைமர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்கப்புக்கு ஒரு பேஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். அதை யூஸ் பண்ணும்போது மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். ப்ரைமர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன்லேயே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. பிகினர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும், அது 2-in-1 ஃபவுண்டேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஷேட் ஸ்கின் டோனாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இதோட ஷேட் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட் ஃபீலில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஒரு வெல்வெட் ஃபீலில் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு க்ரீம் வந்துட்டு நம்ம டச் பண்ணால் ஒரு ஆயிலினஸ்ஸோ அந்த க்ரீம் ஃபீலில் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. நம்ம க்ரீம் வந்துட்டு டச் பண்ணி அப்ளை பண்ணுறோன்ற ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு வெல்வெட் ஃபினிஷில் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னும் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு செட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இது இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்னு வந்துட்டாலே இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே ஈவன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கன்சீலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலேகலோடைய ப்ரோ கன்சீலர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காம்போவாக வந்துட்டு வாங்கியிருந்தேன். இந்த ஆரஞ்சு கலர் கன்சீலர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துருக்கு இல்லையா. இதோட மார்க்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்கேஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டர்னு சொல்லுவாங்க அண்ட் கன்சீலர்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கரெக்டர்னே இப்போ நம்ம பேசிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு நான் எங்கெல்லாம் எனக்கு பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை நல்ல ஒரு மேக்கப் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த பிளாக் மார்க்ஸ் எதுவுமே வந்துட்டு தெரியாது. அண்ட் ஃபேஸில் எந்த ஒரு டிஸ்கலரேஷன் இல்லை இந்த டார்க் சர்க்கிள்ஸுமே நான் மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு கவரேஜ் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அண்ட் ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்குன்னா இது நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்சீலர் பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எரேகலோடைய ப்ரோ கன்சீலர். அண்ட் ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காம்போவாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நான் அந்த லிங்க் எல்லாமே கிடச்சதுன்னா நான் வந்துட்டு போடுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லேயே நல்லா டிஃபைன் பண்ணுற ஒரு பார்ட் தான், தட் இஸ் ஐப்ரோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் ஆர் பிளாக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸை வந்துட்டு நல்லா டிஃபைன் பண்ணி வந்துட்டு காட்ட முடியும். இந்த மாதிரி ஜெல் ஐலைனர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் ஐப்ரோஸ் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் எனக்கு இப்போ தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு போட்டுறேன். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஷஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கர்லர் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்துட்டு நல்ல ஒரு மஸ்காரா அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டேஸ்லரோடதே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸை வந்துட்டு நல்லா செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளூ ஹெவனுடைய காம்பேக்ட் பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் இந்த ப்ளூ ஹெவனும் சரி அண்ட் இன்னொரு பிராண்டும் இருக்கும், ஸ்விஸ் பியூட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த ரெண்டு பிராண்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் பிராண்ட் இஸ் ஆல்சோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள், நான் டெய்லி வியர்க்குமே காம்பேக்டில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பின்ஸோடைய பிபி பவுடர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே ஃப்ரெஷ் ஃபீலிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸும் நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் வர வீடியோஸில் நம்ம ஷேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ். அண்ட் லிப்ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு நீங்கள் நியூட் ஷேடும் வந்துட்டு வச்சுருக்கோங்க அண்ட் ஆல்சோ போல்டு ஷேடும் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது எய்தர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்காகவும் இருக்கலாம் ஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் லிப்ஸ்டிக்லேயே வந்துட்டு இது நியூட் ஷேட் அண்ட் இது வந்துட்டு போல்ட் ஷேட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்லேயே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி 2 மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் அண்ட் 4 கலர்ஸ் இருக்குது. 4ல் வந்து பார்த்தோன்னா 2 வந்துட்டு நியூட் ஷேட் அண்ட் 2 வந்துட்டு போல்டு ஷேட். ஸோ இது வந்துட்டு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தா பிராண்ட் வந்துட்டு எனக்கு தெரில, பட் பிராண்ட் வந்துட்டு சம்திங் மிஸ்ட் அண்ட் ஃபிக்ஷன் போட்டிருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், பிக்மெண்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் இது வாங்குறீங்களா இது வாங்குறீங்கன்னு உங்களோட விஷ். ஸோ நான் வந்துட்டு அடிக்கடி இந்த வீடியோஸ்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறது, சும்மா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. அண்ட் இதுக்கெல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா இதுதான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனுடைய பவுடர் மேட் லிப்ஸ்டிக் சம்திங் இது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தா பிங்க் கலர்லேயே நியூட் ஷேட் மாதிரி வரும், பிங்க் நியூட் மாதிரி. அண்ட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிங்கிஷாக தெரியாது. இது மேலே போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிங்கிஷாக தெரியாது. அண்ட் ஒரு நேச்சுரலான லிப்ஸ் கலர் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது இருக்கும். ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா உடி ஃப்ளஷ். ஸோ இது நீங்கள் வாங்கணுன்னாலுமே வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடி ஃப்ளஷ் ஷேடு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்விஸ் பியூட்டியும் அண்ட் ப்ளூ ஹெவனும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் அண்ட் இது ஸ்விஸ் பியூட்டி. ஸோ நான் மேக்ஸிமம் இந்த பிராண்டில் தான் வந்துட்டு வாங்குறேன். இப்போ இந்த ஒரு ஷேட் பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், இது வந்துட்டு போல்டு கலர். ஸோ ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும் அண்ட் ரொம்ப போல்டாகவும் இருக்கும். ஸோ இந்த போல்டு லிப்ஸ்டிக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஸோ நம்ம லைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் தீரவே தீராது. ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் வந்து பாருங்கள் இவ்வளோ இருக்குது இன்னும். ஸோ இதை லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மஜ் பண்ணி விட்டாலே கொஞ்சம் நல்லா போல்டாகவே தெரியும். ஸோ அதனாலே வந்துட்டு இதை நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா செரி டார்லிங்னு போட்டிருக்கு. நம்பர் வந்துட்டு 04. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மேக்கப்புக்கு ப்ரஷ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா
ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரஷில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த க்யூட்டான பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக ஒரு 7-8 ப்ரஷ் வந்துட்டு உங்களுக்கு வரும். அண்ட் பாதி வந்துட்டு நான் தொலைச்சிட்டேன் அண்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 7 to 8 ப்ரஷஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இது வாங்கலாம். இல்லை அப்படின்னா மீஷோவில் எல்லாமே வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பிளாக் கலர் ப்ரஷ், ஸோ அது வந்துட்டு நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த ப்ரஷ் வந்துட்டு நான் மீஷோவில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10 ப்ரஷ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரஷ் வந்துட்டு 5 இருக்கும். அண்ட் இந்த ஐஷேடோ ப்ரஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் ஒரு 5 இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினருக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரஷ் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட இந்த பியூட்டி பிளெண்டரும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு அண்ட் ஃபைனலி இதோட இந்த ப்ராடக்ட்டோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஐஷேடோ லுக்கெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், எனக்கு எல்லா கலர்ஸும் இருக்கணும் அண்ட் கிளிட்டர் ஷேட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஒரு பேலட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கோல்டோடைய கலர் சீரீஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, ஸோ எல்லா கலருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ கலர்ஸ். அண்ட் இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் அண்ட் பாதி வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷேட்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஒயிட் ஷேட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரௌன் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் கான்டோராக யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கப் தெரிஞ்சவங்களுக்கு இது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. அண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இந்த ப்ரௌன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் கான்டோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு குட்டி பேலட் இருக்குது, பட் அது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்லியிருக்கேன். இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும், நீங்கள் எந்த வித ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும், நான் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்ச டைமில் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் குட்டி குட்டியாக வந்துட்டு வாங்கி சேர்த்து வச்ச ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அதற்கு ஸ்டே டியூன். பாய்.